எச்ச ஊருதா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பரோட்டா தான் ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம வீட்டிலலாம் செஞ்சுட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. இருக்கவே இருக்குது ரெடிமேட் பரோட்டாஸ். வாங்குங்க ஒரு பாக்கெட்டு. 4லேருந்து 5 பரோட்டாவை நல்ல பொன்னிறமாக வர அளவுக்கு விட்டு இதே மாதிரி பண்ணுங்க. முக்கியமான விஷயம், பரோட்டாவை போட்டு புரட்டி எடுக்கணும். எப்படி போட்டு தாட்டுனா தான் அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பியே உதவுறது இல்லை. அப்புறம் பரோட்டா மட்டும் பேச்சு கேட்குமா? அதனால போடுங்க. யார் யார் மாதிரிலாம் கோவம் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கிளின்னு கிளிக்கினா அடுத்து எப்படி பரோட்டாவை அதை நல்லா எவ்வளோ எப்படிலாம் பிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் பிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு சின்னதாக இருக்கோ அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். எப்படி அப்படி இருக்கும் பார்த்தீங்களா? நம்மளால முடிஞ்சது இவ்வளோ பிச்சிருக்கோம். உங்களால் முடிஞ்சா இன்னும் கூட கொஞ்சம் பிச்சிருங்க. அடுத்து ப்ரிப்பரேஷன். வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வானலி எடுங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூனு தாராளமாக எண்ணெய் ஊற்றுங்க. பரோட்டா குடின்னு குடிக்கும். நல்லா சூடான பிறகு அந்த பூண்டை போடுறோம். அப்படி ஒன்று இப்படி ஒன்றுன்னு 2 வதக்குறோம். அடுத்து பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை 2த்தையும் போட்டு அதையும் அப்படி ஒரு பரட்டு இப்படி ஒரு பரட்டு. ரொம்ப நேரம் ஆகாது, டக்குன்னு ஆயிரும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட மெயின் இன்க்ரீடியண்ட்டு வெங்காயம். அதையும் போட்டு இங்கேயும் கொஞ்சம் தாராளமாக வெங்காயம் போடுங்க. அதுதான் டேஸ்ட்டை அள்ளி கொடுக்கும். அப்படி போட்டு பரட்ட வேண்டியதுதான். அங்கே பாருங்க, சும்மா தகன்னு குளிக்கிறானா. இப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு அதுவும் நல்லா அந்த வாசனை இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. அப்படி இப்படி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று, இப்படி பூஸ், அந்த பக்கம் பூஸ் அப்படின்ற மாதிரி 4 பக்கமும் பூசிட்டு அடுத்து நம்ம தக்காளி. தக்காளி தான் மெயின் மேட்ரு. ஏன்னா அதில் தண்ணி நிறையா விடும். அதனால் அந்த தண்ணி விடுற அளவுக்கு நல்லா இந்த பாருங்க இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அடிக்கணும். அடுத்து 5 முட்டை எடுத்துருக்கோம். எதுக்கு? கிளுன்னு இருக்கிறதுக்கு தான். போடுங்க. நல்லா முட்டை பிரித்து போடுற மாதிரி எந்த அளவுக்கு அதையும் போட்டு ஆட்ட முடியுமோ ஆட்டுன்னு ஆட்டிருங்க. பாஸ் போட்டோமா? அப்படிதான் பாருங்க. வெள்ளை கருவும் மஞ்சள் கருவும் சும்மா மிக்ஸ் ஆகி பார்க்கறதுக்கு சும்மா தகன்னு இருக்க. அப்படி நல்லா முட்டையெல்லாம் சூப்பராக வெந்து வந்துடணும். ஆனால் ரொம்பவும் வெந்துடக்கூடாது. ஏன்னா இதுக்கப்புறமேட்டு நிறைய ப்ராசஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த நேரத்தில் தான் நம்ம பிச்சு பச்சிருக்க பரோட்டாவை ஆட் பண்ணுறோம். எல்லாத்தையும் போடுங்க. அப்படிதான் எல்லாத்தையும் போட்டாச்சா? இப்போ அடுத்து என்ன? திருப்பி போட வேண்டியதான். நல்லா மிக்ஸ்அப் போடுங்க. அப்படி பரட்டு இப்படி ஒரு பரட்டு, சுற்றி பரட்டு, அப்படி இப்படி. இந்த நேரத்தில் தான் நம்ம மசாலா ஐட்டத்தை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வர்றது மஞ்சள், அடுத்து வர்றது உப்பு, அதுக்கு அடுத்து வர்றது என்ன? மிளகாப்பொடி. இதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா கொஞ்சமாக போடுறோம். அடுத்து சீரகத்தூள் அதுவும் அப்படி போடுறோம். போட்டுட்டு முக்கியமான மேட்டரான பெப்பர் பவுடரை விடுவோமா? அதையும் போடுங்க. போட்டு அதையும் போட்டு பெரட்டணும். எல்லா பக்கமும் எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி போட்டு சொரண்டுங்க. இந்த சொரன்றதுல ஒரு சுகம் ஒன்று இருக்குப்பா. கர்ரா புறான்றது மட்டும் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கிறிஸ்பியாக வரும் பார்த்தீங்களா? அங்கே அடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் குருமாலேருந்து சிக்கனை அப்படியே பீஸை மட்டும் பிரித்து எடுத்துடணும். அதுதான் சூப்பராக இருக்கும். அதையும் போட்டு நல்லா வதக்கி முக்கியமாக கிரேவி ஆட் பண்ணணும். அதுதான் நல்லா ஜூஸியாக ஆக்க நம்ம கொத்து பரோட்டாவை. நல்லா தாராளமாக ஊற்றுங்க. ஒரு 2 கரண்டியாவது ஊற்றி அப்படி ஒரு பரட் இப்படி ஒரு பரட் அப்படின்னு நல்லா 4 குலுக்கணும். பண்ண பிறகு எல்லா ஐட்டமும் அப்படி சேர்ந்து ஒரு ஃபினிஷிங் டச்சு கொடுக்கும் பாருங்க. அப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். பார்த்தீங்களா நம்ம ஃபைனல் ப்ராடக்ட். நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள்.
ஜென்ஜாய் பாபா.